புதிய ஆட்சி அமைப்பதில் தொடர்ந்து இழுபறி நிலை நிலவி வந்தது. இந்நிலையில் புதிய அமைச்சரவை அமைக்கும் பணியை விரைவுபடுத்துமாறு அம்மாநில ஆளுநர் திரு ஜமீர் கேட்டுக்கொண்டதை அடுத்து இரு கட்சி முக்கிய தலைவர்களுடன் ஆளுநர் பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்நிலையில் ஏற்கனவே மாநில சட்டப்பேரவை பதவிக்காலம் நேற்றுடன் முடிவடைந்த நிலையில் புதிய அரசை விரைவாக அமைக்கும்படி ஆளுநர் வேண்டுகோள் விடுத்திருந்தார். நேற்று செய்தியாளர்களை சந்தித்த அம்மாநில முதலமைச்சர் திரு அசோக் சவான் அடுத்த 24 மணி நேரத்திற்குள் புதிய அரசை நாங்கள் அமைப்போம் என்றும் ஆளுநரின் கருத்துக்களுக்கு மதிப்பளிக்க வேண்டியது எங்களின் கடமை என்றும் திரு சவான் தெரிவித்தார். மேலும் காங்கிரசுக்கும் தேசியவாத காங்கிரசுக்கும் எந்தவித உள் மோதல்களும் கருத்து வேறுபாடுகளும் இல்லை என்றும் இருதரப்பு பிரச்சனைகள் குறித்து இன்று மாலைக்குள் பேசி தீர்த்து விடுவதாகவும் அடுத்த 24 மணி நேரத்தில் புதிய அரசு பதவியேற்கும் என்றும் திரு சவான் நம்பிக்கை தெரிவித்தார். இந்நிலையில் புதிய அரசு அமைக்க மீண்டும் முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்ட திரு அசோக் சவானுக்கு ஆளுநர் அழைப்பு விடுப்பார் என்று நாளை புதிய அரசு பதவியேற்கும் என்றும் நம்பத்தகுந்த செய்திகள் வெளியாகியுள்ளன. கேரள தேக்கடி படகு விபத்தை தொடர்ந்து மீண்டும் கேரளாவில் ஒரு படகு கவிழ்ந்து 8 மாணவ மாணவிகள் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கேரளாவில் மலப்புரம் மாவட்டத்தில் உள்ள மூக்கநாடில் அரசு மேல்நிலைப்பள்ளி அமைந்துள்ளது. இந்த பள்ளியில் ஹரியக்கோடு பகுதியைச் சேர்ந்த ஏராளமான மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர். பெரும்பாலோர் +1 +2 படிக்கும் மாணவர்கள். மூக்கநாட்டிற்கும் ஹரியக்கோடு பகுதிக்கும் இடையே சாலை ஆறு ஓடுகிறது. பள்ளி செல்லும் மாணவ மாணவிகள் இந்த ஆற்றை கடந்துதான் பள்ளிக்கு செல்ல வேண்டும். இதற்காக துடுப்பு படகு ஒன்றும் உள்ளது. இதை படகோட்டிகள் யாரும் இயக்குவது இல்லை. இந்நிலையில் படகை பயன்படுத்துபவர்களே துடுப்பு போட்டுக் கொள்ள வேண்டிய அவல நிலையில் இதில் அதிகபட்சமாக 30 பேர் பயணம் செய்யலாம். இந்த நிலையில் நேற்று மாலை மாணவ மாணவிகள் வழக்கம் போல் படகில் ஏறி மறுகரைக்கு பயணம் செய்தனர். அப்போது நடு ஆற்றில் படகு திடீரென தடுமாறியதால் படகின் ஒரு பகுதி லேசாக சாய்ந்தது. இதனால் பதறிய மாணவ மாணவிகள் அங்கும் இங்கும் ஓடினர். இதில் படகு ஒரு பக்கமாக முற்றிலுமாக சாய்ந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த படகில் பயணம் செய்த 35 மாணவ மாணவிகளும் நீரில் மூழ்கினர். இதை கரையிலிருந்து பார்த்த மக்கள் ஆற்றில் குதித்து நீரில் மூழ்கியவர்களை காப்பாற்றும் முயற்சியில் ஈடுபட்டனர். ஆனாலும் அதே இடத்தில் 8 மாணவ மாணவிகள் தண்ணீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் சில மாணவர்கள் உயிருக்கு ஆபத்தான நிலையில் அருகிலுள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இச்சம்பவம் தொடர்பான தகவல் அறிந்ததும் அம்மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் ஸ்ரீமதி மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் மோகன்தாஸ் சம்பவ இடத்திற்கு சென்று ஆய்வு நடத்தினர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவி வருகிறது. ஏற்கனவே தேக்கடியில் கடந்த மாதம் நடந்த படகு விபத்தில் 45 சுற்றுலா பயணிகள் பலியான கோர சம்பவத்தை மறக்க முன்பாக மீண்டும் ஒரு படகு விபத்து ஏற்பட்டு 8 மாணவர்கள் இறந்துள்ள இந்த விபத்து மேலும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஜார்க்கண்ட் மாநில முன்னாள் முதல்வர் மதுகோடாவை அமலாக்க பிரிவு கைது செய்ய முடிவு செய்துள்ளது. மதுகோடா அயல்நாடுகளில் சொத்து குவித்ததுடன் முறைகேடான ஹவாலா பரிவர்த்தனை மேற்கொண்டார் என்பதை அமலாக்க பிரிவும் வருமான வரித்துறையினரும் சோதனையில் கண்டறிந்துள்ளனர். 2000 கோடி ரூபாயில் ஹவாலா பரிவர்த்தனை மற்றும் சொத்து குவித்து வைத்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இந்நிலையில் மதுகோடா தனக்கு உடல்நிலை சரியில்லை என்று தனியார் மருத்துவமனையில் சேர்ந்துள்ளார். மருத்துவமனையிலிருந்து அவர் வெளிவந்ததும் கைது செய்ய அமலாக்க பிரிவு மற்றும் வருமான வரித்துறையினர் முடிவு செய்துள்ளனர். மதுகோடா தனது வீட்டிலேயே வங்கிகளில் உள்ளது போல பணம் என்னும் இயந்திரம் வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. மதுகோடாவிற்கு சொந்தமான சொத்து குறித்து 9 நகரங்களில் உள்ள 70 இடங்களில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தினர். அமலாக்க பிரிவு வரும் 9, 10, 11 தேதிகளில் டெல்லியில் விசாரணைக்கு வரும்படி அவருக்கு அழைப்பாணை அனுப்பியுள்ளது குறிப்பிடத்தக்கது. மேற்கு வங்காளம் ஹூக்ளி மாவட்டத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் நடத்திய ஊர்வலத்தில் மார்க்சிஸ்டுகளுடன் ஏற்பட்ட மோதலில் கலவரம் வெடித்தது. திரிணாமுல் காங்கிரஸ் சார்பில் ஹூக்ளி மாவட்டத்தில் ஊர்வலமும் இறுதியில் மம்தா பானர்ஜியும் கலந்து கொண்ட பொதுக்கூட்டமும் நடைபெற்றது. மம்தா பானர்ஜி வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து மார்க்சிஸ்ட் கட்சியின் மகளிர் அணியினர் உள்ளிட்டோர் மம்தா பானர்ஜியை திரும்பி போகும்படி கோஷமிட்டனர். இதனிடையே ஜம்பத்தங்கா என்ற இடத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் தொண்டர்களுக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தொண்டர்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. இதில் பல கடைகள் அடித்து நொறுக்கப்பட்டது. வேன் ஒன்றுக்கு தீ வைக்கப்பட்டது. அகதிகளின் குறைகள் முதல்வரிடம் தெரிவிக்கப்படும். அமைச்சர் பொங்கலூர் பழனிசாமி பேச்சு. உலக புகழ்பெற்ற ஊட்டி மலை ரயிலில் புதிய என்ஜின்கள் பொருத்தி வெள்ளோட்டம். சுற்றுலா பயணிகளின் பயண தூர சிரமங்களுக்கு முற்றுப்புள்ளி. விபரம் இடைவேளைக்கு பிறகு.